Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சஸையும் வந்து கவர் பண்ண போறது கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோல எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல எப்படி வின் பண்றது, கிராண்ட் லீக்ல வின் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன எஃபெக்ட் கொடுத்து நம்ம என்னென்ன மேக் பண்ணணும், அதாவது டீமை கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ கிராண்ட் லீக்ஸோட டிப்ஸ் வீடியோ மட்டும் இல்லாம ஸ்மால் லீக்கோட டிப்ஸ் வீடியோஸ் அது ஒரு டிப்ஸ் வீடியோவா நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க, நம்ம சேனல்ல போய் பாருங்க. அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்குறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கூட நீங்க போய் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு வின் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா எடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறேன். அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு வந்தாக்கல பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பாட் ஷாப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரோ ஃபண்ட் ஷாப்ல இருக்க டி ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. நம்ம எக்ஸல் 11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்ல ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அமௌண்ட் யூஸ் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல பெரிய அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கிராண்ட் லீக்ல பெரிய அமௌண்ட் நோக்கி போல நானு ஒரு 29 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு 10,000 ஒரு 15,000 இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னிங்ஸ் வரும், அந்த மாதிரி எனக்கு கிடைச்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெஸ்டான ஆப்பா வந்து இது இருக்கும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ கிராண்ட் லீக்ல வின் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துரும். இதுல ஃபர்ஸ்ட் லக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க இந்த இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், ஏன்னா ரெண்டு டாபிக் தானே எழுதி வச்சிருக்காங்க, இதுல எப்படி நமக்கு டிப்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா இதுல வந்து முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்குங்க. சோ அதனாலதான் இதை வந்து நான் தனியா வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஏன் அந்த முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் லக்குன்னு சொன்னோடனே இந்த வீடியோ பாக்குறாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, லக்லாம் தேவை கிடையாது, நான் அதுல வந்து கரெக்டா வேலை பார்த்தாவே போதும், என்னால வின் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. சோ நான் சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணுதான், என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் கொடுத்து என்ன எல்லாமே கரெக்டா போட்டாலும் லக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு அந்த வின்னிங் விஷயங்கிறது பெருசா கிடைக்காதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்போம், எல்லாமே கரெக்டா போட்டிருப்போம், ஒரு 0.5 கூட நம்ம அதுல தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 0.5 என்னங்கிறது நமக்கு லக்கு தான். அந்த பாயிண்ட் பெரிய டிஃபரெண்ட்ல நம்ம தோத்தோம்னா சரி நம்ம ஹார்ட் ஒர்க் கரெக்டா பண்ணல அப்படிங்கலாம். 0.5 தோக்குறோம்னா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கு சரியா இல்ல அமையல, நம்ம இல்லாதனாலதான் இந்த 0.5 நம்ம தோத்துருக்கோம் அப்படிங்கும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைங்கிறது பாத்தீங்கன்னா லக்கு தான். சோ அந்த லக்கு நமக்கு வேணும். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தான் நான் மெயினா சொல்ல போறது, கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கு என்னென்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டிப்ஸா வந்து சொல்ல போறேன். சோ இதுல மொத்தம் 6 டாபிக் வந்து இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா செலக்ட் த கரெக்ட் மேட்ச். ஸோ நம்ம எந்த மேட்ச் பிளே பண்ண போறோம் அப்படிங்கறத கரெக்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும். அப்புறம் ரிசர்ச் த மேட்ச், ரிசர்ச் பண்ணுவோம் அந்த மேட்ச் எங்க நடக்குது, எப்படி எந்த பிச்சில் ஆல்ரெடி பிளே பண்ணிருக்காங்களா, வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்து பிளே பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 2 டீம்ல இருந்து கரெக்டான பிளேயிங் லெவனை தனியா பிரிச்சு எடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது அந்த பிரிச்ச பிளேயிங் லெவன்ல இருந்து கரெக்டான பிளேயர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். நாலாவது அதெல்லாம் இந்த 4 டாபிக் தெரிஞ்சுட்டு மல்டிபிள் டீம்ஸ எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசி டாபிக் சூஸ் த ரைட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே கரெக்டா பண்ணிடுவோம், கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் தப்பா வந்து நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 6 டாபிக்கை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டே போதும், கண்டிப்பா கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல அமௌண்ட் உங்களால வின் பண்ண முடியும். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செலக்ட் த கரெக்ட் மேட்ச். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வாஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து நடக்குது அண்ட் ஜிம்பாப்வே வாஸ் UAE மேட்ச் வந்து நடக்குது. இந்த 2 மேட்ச்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச மேட்ச் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்தியா அண்ட் இங்கிலாந்து மேட்ச் எல்லாருக்குமே சொன்னோன்னீங்க. இந்த ஒரு 2 டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போதுன்னு வச்சுக்கலாம், 2 டீம்ல இருந்து ஒரு 15 பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க.
அந்த 15 பிளேயர்ஸ்ல இருந்து உங்களுக்கே ஒரு அப்ராக்சிமெண்டா தெரிஞ்சிடும் இந்த 11 பிளேயர் தானே வந்து பிளே பண்ணுவாங்க அப்படின்னு. அதே ஜிம்பாப்வே அண்ட் யுஏஇ மேட்ச்ல வந்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமானா கொஞ்சம் டவுட் தான். சோ அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச மேட்ச், அதுல இருக்க பிளேயர்ஸை பத்தி ஓவராலா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், சோ சின்னதா ஒரு பிளேயர் சொன்னாலும் அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிற மேட்சை கரெக்டா நம்ம வந்து செலக்ட் பண்ணிடணும். ரெண்டாவது, ரிசர்ச் த மேட்ச். ரிசர்ச் என்ன ரிசர்ச் பண்றது அப்படின்னா, இப்போ இந்தியா வர்ஸ் இங்கிலாந்து மேட்ச் தான் நீங்க பிளே பண்ண போறேன் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப அந்த மேட்ச் எங்க நடக்குது, அதாவது எந்த வெனுல நடக்குது, அந்த பிச்சோட கண்டிஷன் என்ன, வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வெனுல ஆல்ரெடி பிளே பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இல்ல அந்த வெனு ஒரு டைமென்ஷன் இருக்கும், ஸோ பெரிய டைமென்ஷனா ஒரு சின்ன டைமென்ஷன் கொண்டாதானா, இல்ல பேட்டிங் பவுலர்ஸ்க்கா இந்த மாதிரி பவுலா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். பிச்சோட தன்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு, மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கா, இல்ல வெயில் நல்லா அடிச்சு கொஞ்சம் நல்லா தர வந்து நல்லா இறுகி போயிருக்கா, ஸோ எல்லாமே இன்டூ டெப்தா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க ஒரு மேட்சை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வெனுவோட இதை வந்து நீங்க கூகுள் குரோம்ல ஏதோ இல்ல நீங்க போய் அடிச்சு அதோட பிச்சு ரிப்போர்ட் அப்படியே அடிச்சீங்கன்னாவே நிறைய இது வரும். அதுல கரெக்டான இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நான் ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூ கொடுக்கும் போது பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்கு, கண்டிஷன் எப்படி இருக்கு, வெறும் எதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சாலும் தாராளமா வந்து தெரிஞ்சுக்கலாம். மூணாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் 11. ஸோ பிளேயிங் 11 எப்படி நம்ம பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வர்ஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து நம்ம எடுத்திருப்போம். அதுல இந்தியா மேட்ச் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பிளேயர்ஸ் வந்து ஒரு ஸ்குவாடா வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கிலாந்துல ஒரு 15 பிளேயர்ஸ் ஸ்குவாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து ரெண்டு டீம்ல இருந்து 11 பிளேயர்ஸ் வந்து கரெக்டா நமக்கு எடுத்து வச்சிருக்க தெரியணும். சோ நம்ம எடுக்கிறது பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்க்கும் வந்து ப்ரீவியூ கொடுக்குறேன். நான் ஒரு பிளேயிங் 11 வந்து வச்சு கொடுப்பேன். அதுல ஏதாச்சும் ஒரு பிளேயர் அன்எக்ஸ்பெக்டா ரெண்டு பிளேயர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும் இல்லையா, ஒட்டுமொத்த பிளேயர்ஸ் பெருசா டிஃபரன்ஸ் வந்து இருக்காது, ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகலாம். சோ அந்த இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், தாராளமா வந்து தெரிஞ்சுக்கங்க. நாலாவது டாபிக், ஹவு டு செலக்ட் த பிளேயர்ஸ். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். மற்ற 3 டாபிக்கும் ஓவராலா எல்லாருக்குமே ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. பட் இந்த டாபிக் ரொம்ப 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 முக்கியமான டாபிக்கா வந்து இருக்கு. இதுல ஹவு டு செலக்ட் த பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ பிளேயிங் 11 கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும் தான் நீங்க பிளேயிங் 11 வந்து கண்டுபிடிக்க போறீங்க. செகண்ட் மேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதே விளையாட லைனப்ஸ் தான் வந்திருக்கும். அது ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. சோ அதுல பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. சோ அப்போ ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய 22 பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுத்து நோட் ஒரு நோட் எடுத்துக்கங்க. கண்டிப்பா நோட் எடுத்து எல்லாமே எழுதியே ஆகணும். நாங்க சொல்றதை விட நீங்களா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு எழுதுறதுதான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வின்னிங்ஸ் வந்து வரும். சோ அப்ப ரெண்டு டீம்ல கூட 11 பேரும் நோட்டை போட்டு எழுதுங்க. எழுதிட்டு அதுல அந்த வெனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அது இந்த ரெண்டு டீம்ல கூட 22 பிளேயர்ஸும் இந்த வெனுல ஆல்ரெடி பிளே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். சோ பிளே பண்ணிருந்தாங்கன்னா இந்த வெனுல என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி பவுலர்ஸ் விக்கெட் இழந்திருக்காங்க, எந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு இந்த பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இன்ச் பை இன்ச் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கணும். சோ வெனு கண்டிஷன் ஓகே, இந்த வெனுல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு, 100+ ஸ்கோர்லாம் வந்து அடிச்சிருக்காரு அப்படிலாம் இருக்கும். பட் அவர் லாஸ்ட் விளையாண்ட 5 மேட்சோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட்டா வந்து பிளே பண்ணிருப்பாரு. சோ அப்ப அதுல அந்த பிளேயரை நம்ம வந்து வெனோட ரெக்கார்டை மட்டும் பார்த்து நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சோ லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸ்ல என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் என்ன ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா T20, ODI, டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்துருக்கும். டெஸ்ட் வந்து பெருசா வந்து நம்ம பார்க்கணும். T20, ODI அப்படின்னு எடுத்துக்கோமே. T20ல ஆவரேஜ் ஒரு 25ங்கிறது ஒரு பெஸ்ட் ஆவரேஜா வந்துருக்கும். ஒரு 25னா T20 நியூ பாயிண்ட்ஸ் நிறைய வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து வந்து கிடைச்சிடும். பட் ODIக்கு அந்த 25+ ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது சூட்டபிளா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. மினிமம் ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் ஆச்சு ஆவரேஜா வந்து வச்சிருக்கணும். அப்பதான் ஒரு பெஸ்ட் இதா இருக்கும். சோ அதை நம்ம வந்து டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கணும். மூணாவது, பிளேயர் பேட்டில். சோ இந்த பிளேயர் பேட்டில்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் அவங்களுக்கு இடையில இருக்க பேட்டில வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா இருக்காருன்னு வச்சுக்கோமே. ரோஹித் சர்மா எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட 90% வீக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10% ஏன்னா சைக்கிள் விளையாண்டுருவாரு. 90% லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட வீக்கு. பட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட 90% சேஃபா பிளே பண்ணிடுவாரு. அந்த 10% மட்டும் கொஞ்சம் ரிஸ்கா வந்து போயிடும். கொஞ்சம் எதாவது
விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிடும். சோ அப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்தியா டீம் எடுத்துட்டீங்க, ரோஹித் சர்மா பிளே பண்றாரு அப்படின்னா, இங்கிலாந்து டீம்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் யார் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல ஒரு பவுலர் இருக்காரா அப்படிங்கறத பாக்குறோம். அப்படி இருந்தாரு அப்படின்னா அவரோட பவுலிங் ஆப்ஷன் பவர் பிளேக்குள்ளே வந்துருமா இல்ல பவர் பிளேக்கு அப்புறம் தான் வருதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அவருக்கு பேட் கொடுக்கிற வயசுல பிளேயர்ஸ் இருந்தாலும் பவர் பிளேக்கு இந்த பவுலர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டீம்ல வந்து முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சில டீம்ல மட்டும் தான் இல்ல அந்த பேட்ஸ்மேன் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், அவர் விக்கெட் நம்ம முக்கியமான விக்கெட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சகலா கூட பவுலர்ஸ் வந்து உள்ள கொண்டு வராங்க. சில மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே தானே ஒரு 2-3 ஓவர் மினிமம் 4 ஓவராச்சும் போட்டோம் அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருவாங்க. சோ அப்ப ரோஹித் சர்மாக்கு சகல வயசு ஒரு பவுலர் இருக்காரான்னு பாக்குறோம். அந்த பவுலர் டாப் 5 அதாவது மெயின் பவுலர்ஸ் ஒரு 5 பவுலர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த 5 பவுலர்ல இருக்காரா அப்படின்னு பாக்கணும். இருந்தாரு அப்படின்னா அவரு பவர் பிளேக்குள்ளே அந்த பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற. சோ மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பவர் பிளேக்ல வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சில மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே கொடுக்காம பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்டர்ன் டிப் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரோஹித் சர்மா எழுதிட்டு பவர் பிளேக்ல அவர் ஸ்ட்ரகிள் வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் இல்ல அப்படின்னா நல்லாவே அடிச்சு பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இல்ல ஒரு பவுலர் இருக்காரு அப்படின்னா மினிமம் 3-4 ஓவருக்கு அப்புறம் தான் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அந்த பர்டிகுலர் ஓவரை ரோஹித் சர்மா அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு 25+ ஸ்கோர் அப்படின்னு குயிக் ஃபயர் அடிச்சிருவாரு. அடிக்க ஆரம்பிச்சா வேற லெவல் ஸ்கோர்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ அப்ப T20க்கு அவர் ரொம்பவே பெஸ்டான பிளேயரா இருப்பாரு. நம்ம அவரை தவிர்க்க தேவையில்லை. அதே ஓடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 5 ஓவருக்கு அப்புறம் வந்தாலும் அந்த 5 ஓவர் ஒரு 25+ ரன்ல இருந்து ஒரு 30+ ரன் அடிக்கிறாருன்னா அது பெரிய இம்பாக்ட் கொடுக்குமானா பெருசா இம்பாக்ட் வந்து கொடுக்காது. அப்ப அந்த பவுலர் வந்தோட ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு 30+ ஸ்கோர்ல ஒரு விக்கெட் வந்து எடுத்துட்டாரு அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா வந்து போயிடும். சோ அதுக்கு தான் சொல்றேன் பேட்டில் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 22 பிளேயர்ஸ்ல இருந்து 15 பிளேயரை வந்து நீங்க செப்பரேட்டா பிரிச்சு எடுக்கணும். ஏன் அந்த 22 பிளேயர் வந்து 15-16 பிளேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கும், வெனு கண்டிஷன் நல்லா இருக்கும், பிளேயர் பேட்டில் பெருசா இருக்காது. சோ இதுல இந்த 16 பிளேயர்ல பேலன்ஸ் இருக்க பிளேயருக்கு எல்லாமே ஒஸ்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புதுசா ஒரு பவுலர் பிளேயர் உள்ள வந்திருப்பாரு, இல்ல பேட்டில் பெருசா இருக்காது, பவுலர்ஸ்க்கு வந்து பெரிய விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்திருக்காது, இந்த வெனு கண்டிஷனுக்கு சுட்டுப்பலா இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 22 பிளேயர் வந்து ஒரு 15-16 பிளேயர் வந்து செப்பரேட்டா பிரிச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்ப அடுத்ததா 5வது டாபிக் வந்து பாத்துருவோம். 5வது டாபிக்கை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டைம்ல டீமை எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ கிராண்ட் லீக்கை போக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறவங்க மினிமம் 10 டீம்ல இருந்து அதிகபட்சம் 20க்கு மேல டீமை வந்து மேக் பண்ணி ஆகணும். அப்படி மேக் பண்ணாதான் கண்டிப்பா கிராண்ட் லீக்ல ஒரு அமௌண்ட் நம்ம வின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா வந்திருக்கும். அப்படி இல்ல ஒரு டீம் 2 டீம் மேக் பண்ணிட்டு கிராண்ட் லீக் வின் பண்ண முடியல அப்படிங்கிறது அது வந்து நீங்க ஸ்மால் லீக்கு வேணா சுற்றுலா இருக்கும் இல்லையா, கிராண்ட் லீக்கு கண்டிப்பா சுற்றுலா வந்து இருக்காது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த மினிமம் 10-20 டீம் மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த 2 டீம்ல இருக்க பிளேயிங் 11 கிட்டத்தட்ட 22 பேர் 2 டீம்ல இருக்காங்க இல்லையா, அந்த 22 பிளேயர்ஸ்ல இருந்து 15-16 பிளேயரை செப்பரேட்டா பிரிச்சு எடுக்க நமக்கு தெரியணும். அது எப்படி பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுத்துக்கங்க. நோட் எழுதி 2 டீம்ல இருக்கக்கூடிய 22 பிளேயர்ஸை வந்து எழுதிருங்க. இப்ப இந்தியாவில வந்து 11 பிளேயர், இங்கிலாந்து வந்து 11 பிளேயர். சோ அப்படிங்கிற 11 பிளேயர் அப்படிங்கிறத நோட் எடுத்து செப்பரேட்டா எழுதிருங்க. அதுல ஆல்ரவுண்டர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத எழுதிருங்க. அதாவது ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன், பவுலர். சோ ஆல்ரவுண்டர் எத்தனை பேர் இருக்காரு, அதாவது ஆல்ரவுண்டர்னா யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஒரு சில தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க சொல்றேன். 2 விதமான ஃபேண்டசி பாயிண்ட் வரவங்களை தான் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேட்ஸ்மேனுக்கு பேட்டிங்ல இருந்து மட்டும் தான் ஃபேண்டசி பாயிண்ட் வரும், பவுலருக்கு பவுலிங்ல இருந்து மட்டும் தான். இந்த ஆல்ரவுண்டருக்கு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பேட்டிங்ல இருந்து கிடைக்கும், இல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங்ல இருந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும். சோ அந்த பிளேயர் யாரு அப்படிங்கிறது செப்பரேட்டா வந்து எடுத்து எழுதிக்கீங்க. அப்போ அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் வந்து பேட்டிங்ல எத்தனை பேர் இருக்காங்க, பவுலிங்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத செப்பரேட்டா பிரிச்சு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வெனுவோட ரெக்கார்ட், பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம், பிச் தன்மை எப்படி இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு பிளேயர்ஸ் சூட்டபிளா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் அதாவது 3ஆ பிரிச்சு எழுதியிருக்கீங்க, ஆல்ரவுண்டர், பேட்டிங் அண்ட் பவுலிங் அப்படின்னு. இதுல ஆல்ரவுண்டர்ஸ் செப்பரேட்டா எடுத்துக்கங்க. ஆல்ரவுண்டர்ஸுக்கு இந்த வெனு கண்டிஷன் எந்த பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்கு, ரீசன்ட் ஃபார்ம் எந்த பிளேயர் நல்லா இருக்காங்க, அந்த ஆல்ரவுண்டர் 4 ஓவருமே கம்ப்ளீட்டா பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி டீடைல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேருக்கு வந்து 1 ஓவர் கொடுப்பாங்க, இல்ல பவுலிங் ஆப்ஷன் ஆல்ரவுண்டரா இருப்பாரு, பட் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்காமலாம் இருப்பாங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆல்ரவுண்டர் எக்ஸாம்பிளுக்கு
எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க வச்சுங்களேன். 2 டீம் வந்து ஒரு 7 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இருக்காங்கன்னா அதுல இருந்து 3-4 பேர் தான் நம்ம செப்பரேட்டா பிரிக்க போறோம். சோ அப்படிங்கறத பிரிச்சு எடுத்துக்கணும். பேட்ஸ்மேன்ல ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர் பெனு ரெக்கார்ட் நல்லா இருக்கு, நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணிருக்காரு, ஆவரேஜ் நல்லா வச்சிருக்காரு அப்படிங்கிற பிளேயர்ஸ் எழுதிக்க. பவுலர்ஸ்ல பேட்டில், இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த பவுலருக்கும் பேட்டில் இருக்கு, நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர், இந்த வெனுக்கு நல்ல ஆக்டான பவுலர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க செப்பரேட்டா பிரிச்சு எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், இந்த 22 பிளேயர்ல இருந்து இந்த 15 இருந்து 16 பிளேயர் உங்களை செப்பரேட்டா எடுக்க ஈஸியா வந்து இருக்கும். அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல இருந்து எப்படி 10ல இருந்து ஒரு 20 டீமை மேக் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த 15 பேரை வச்சு டீமை எப்படி மேக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 15 பிளேயரை பிரிச்சுட்டோம். இதுல காமன் பிளேயர்னு பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து ஒரு 7 பிளேயர் வந்து காமன் பிளேயரா வந்திருப்பாங்க. இந்த காமன் பிளேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸா வந்திருப்பாங்க. மினிமம் 6 பிளேயர் எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஹை பர்சன்டேஜ் இருக்க பிளேயர்ஸா வந்திருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸ் தான் எப்படி நம்ம பிக் பண்ண போறோம் அப்படிங்கறதுல இருக்கு. கேப்டன் எப்படி கொடுத்து நம்ம வின் பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அப்ப அந்த 6 பிளேயர் காமன் பிளேயர் நம்ம பிக் பண்ணிட்டோம். இந்த 15ல இருந்து ஒரு 16 பேர் வச்சுக்கோமே, 16 பேர் செப்பரேட்டா எடுத்திருக்கோம். இந்த 16 பிளேயர் இருந்து 6 பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 10 பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த 10 பிளேயரை வச்சு நமக்கு பேலன்ஸ் ஒரு டீமுக்கு 11 பிளேயர், அந்த 10 பிளேயர்ஸ் வச்சு பேலன்ஸுக்கு 5 பிளேயர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். இந்த 5 பேரை எப்படி செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அவங்க பர்சன்டேஜ் வைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். கண்டிப்பா லோ பர்சன்டேஜ் இருக்க பிளேயர்ஸ்ல மினிமம் 3 இருந்து 4 பிளேயராச்சும் நமக்கு தேவை. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த லோ பர்சன்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிஃபரெண்ட் இருக்கு. 0% இருந்து 50% வரையும் இருக்கவங்க லோ பர்சன்டேஜ். இதுல மினிமம் இந்த 0% இருந்து ஒரு 25% வரையும் இருக்கவங்கள மோஸ்ட்லி யாருமே கன்சல்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம், அந்த 25%க்குள்ள இருக்கவங்கல ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர், வெனு ரெக்கார்ட் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரா இருக்காங்கன்னு பார்த்து அவங்களும் அதுல இன்க்ளூட் பண்ண போறோம். அதாவது அந்த 25% பிளேயர்ஸ் நீங்க இந்த 16 பிளேயர் பிக் பண்ணிருப்பீங்களா, செப்பரேட்டா எடுத்திருப்பீங்க இல்லையா, அதுல இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுல இருந்தாங்க அப்படின்னா அந்த டீம்ல நீங்க இன்க்ளூட் பண்ண போறீங்க. பேலன்ஸ் அந்த 25ல இருந்து 50% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல இருந்து ஒரு 2 அல்லது 3 பிளேயர்ஸ் எடுத்து ஒரு 11 பேரை வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. சோ இப்படிதான் டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். காமன் பிளேயர் 6 பிளேயர், 20 டீம் மேக் பண்ணா அந்த 6 பிளேயர் சேஞ்ச் பண்ணவே கூடாது. பேலன்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளேயர் பேலன்ஸ் நீங்க இன்க்ளூட் பண்றீங்களா 5 பிளேயர், இந்த 5 பிளேயர்ஸ் தான் ஒன் பை ஒன்னா சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணணும். ஓகே, இப்போ நான் டீமை கிரியேட் பண்றேன். சோ நீங்க சொன்ன மாதிரி டீமை கிரியேட் பண்ணிட்டேன். ஆனாலும் என்னால ஒரு 5ல இருந்து 6 டீமுக்கு மேல கிரியேட் பண்ண முடியல. எப்படி நான் ஒரு 20 டீமை மேக் பண்றேன் அப்படின்னா அந்த டாபிக் தான் அப்புறம் வர போறேன். அதுக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இப்போ ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை வச்சு என்ன பண்றாங்க, மல்டிபிள் டைம் டீம் மேக் பண்றாங்க. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரீம் லெவல்ல உள்ள போய் பாருங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னா அவர் எத்தனை டீம் மேக் பண்ணிருக்காரோ அத்தனை டீமையும் உள்ள போய் பாருங்க. ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வின் பண்ணிக்க டீம் அவர் ஐடியா பார்த்தாவே தெரிஞ்சு இந்த டீம் இருக்கணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டீம் நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கீங்க வின் பண்ணிருக்க டீம். அதே மாதிரி கண்டிப்பா ஒரு 5ல இருந்து 6 டீம் ஆச்சு இருக்கும். ஒரு பிளேயர் கூட சேஞ்சஸ் ஆயிருக்காது. 5ல இருந்து 6 டீம் கண்டிப்பா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கேப்டன் வைஸ் கேப்டன், இந்த 2 விஷயம் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆயிருக்கும். அதை வச்சு அவர் 6 டீம் வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நான் வந்து ட்ரீம் லெவல்ல பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன், பவுலர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு 11 டீம் வந்து மேக் பண்ணிட்டீங்க. 11 பேர் கொண்டு ஒரு டீம் வந்து மேக் பண்ணிட்டீங்க. இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் டீம், அதாவது பேலன்ஸ் டீம் சொல்லலாம். பேட்டிங் அண்ட் பவுலர் 2 பேருக்கும் பேலன்ஸ்டா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து மேக் பண்ணிட்டீங்க. அதுல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஒரு பேலன்ஸ்டு பிட்ச்ல கேப்டன் கேப்டன் யாரும் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர் வந்து கொடுக்க போறோம். சோ நான் மேக் பண்ண அந்த 11 பேர் கொண்டு ஒரு டீம் மேக் பண்ணிருக்கேன் இல்லையா, டீம்ல 11 பேர் வச்சு டீம் மேக் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுல 4 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா, 4 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இந்த 4 ஆல்ரவுண்டர்ஸ்ல யாருக்கு நான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காது அப்படிங்கிறது பெரிய டவுட்டா வந்து இருக்கும் உங்க எல்லாத்துக்கும். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 4 ஆல்ரவுண்டர்ல இருந்து 2 ஆல்ரவுண்டரை பிரிச்செடுங்க. அந்த 2 ஆல்ரவுண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 6க்குள்ளார பேட்டிங் ஆடுற வரக்கூடிய பிளேயரா இருக்கணும். 4 ஓவருமே கம்ப்ளீட்டா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கணும். சோ அப்ப 2 டீம்ல இருந்து ஒவ்வொரு பிளேயர் அப்படிங்கறது பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, 2 பிளேயர் வந்துடுறாங்க. 4 பேர் இருந்து 2 பேர் எடுத்துட்டோம். அந்த 2 பிளேயருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, கேப்டன்
வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கறத கொடுத்துட்றாங்க. அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன். அடுத்த டீம்ல என்ன பண்றாங்க, பிளேயர்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம வைஸ் கேப்டனா கொடுத்தவங்களுக்கு கேப்டனாகவும் கேப்டனா கொடுத்த பிளேயருக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்து ஒரு டீம் வந்து மேக் பண்ணிடுறாங்க. சோ அப்ப இதுல இருந்து 2 டீம் வந்து நமக்கு கிடைச்சிருது. அடுத்து என்ன பண்ணிடுறாங்க, பேலன்ஸ் இருக்க 2 பிளேயர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏன் அந்த பேலன்ஸ் இருக்க 2 பிளேயர் இப்ப சொல்ல வரேன்னா ஸ்டார்டிங்ல சொல்லாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பவுலிங் 4 வரல பவுல் பண்ணிடுவாங்க. பட் என்ன பண்ணு, பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா அவங்க டவுன் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட்டா வந்து இருக்கு. சப்போஸ் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கலன்னா கொஞ்சம் ரிஸ்கா போயிடும், ரிஸ்க் தான் இருக்கிறோம், அதுலயும் பெரிய ரிஸ்கா போயிடும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் நமக்கு வந்து கிடைச்சிடும். அதுல என்ன பண்றோம்னா, கடைசியில் அந்த கேப்டன்ஸ்க்கு அவங்க செலக்ட் பண்றேன்னா, சப்போஸ் டாப் ஆடுறவங்களும் விக்கெட் எல்லாம் இழந்துட்டாங்க, இவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சிருச்சு, பேட்டிங்ல வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க, பவுலிங்ல விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு கேப்டன்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருந்துரும். சேம் அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கேப்டன். சோ அப்ப அந்த 4 ஆல்ரவுண்டர் வச்சு கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை டீம் கிடைச்சிருச்சு, 4 டீம் வந்து கிடைச்சிருச்சு. சோ அந்த 11 பேர் கொண்ட டீம்ல ஒரு 4 ஆல்ரவுண்டர் செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துட்டோம். அதுல இருந்து ஒரு 4 டீம் நமக்கு வந்து கிடைச்சிருது. அந்த 4 டீம் நம்ம என்ன பண்ணோம், பிளேயர்ஸ் ஏதாவது மாத்தினோமா கேட்டா கிடையாது. கேப்டன் வைஸ் கேப்டனை மட்டுமே மாத்தி அந்த 4 டீம் வந்து மேக் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது எப்படி மேக் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஒரு பேலன்ஸ் டீமுக்கு தான் வந்து சொல்றேன். இப்ப பேலன்ஸ் டீம்னா ஆல்ரவுண்டர் வச்சு நமக்கு வந்து ஒரு 4 டீம் வந்து கிடைச்சிருச்சு. இப்ப அந்த 4 டீம் கிடைச்சிருச்சா, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ் இந்த 2 பிளேயர்ஸுமே எடுத்துக்கங்க. ஒரு நியூட்ரல் டீம், இது வந்து பேட்ஸ்மேன் மட்டும் செப்பரேட்டா பவுலர் மட்டும் செப்பரேட்டா எடுக்க முடியாது, 2 பேருமே எடுத்துக்க. இந்த 11 பேர்ல இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டரை பிரிச்சுட்டா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7 பிளேயர், 7 பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து எடுத்துங்க. இந்த 7 பிளேயர்ல 4 பிளேயர் பவுலர்லயும் சரி, அதாவது பவுலிங்ல நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரா இருப்பாங்க, பேட்டிங்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா இருப்பாரு, பவுலிங்லயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஆவரேஜ் நல்லா இருக்கும், ஒரு 50+ ஆவரேஜ் வச்சிருப்பாரு, கண்டிப்பா இவர் விக்கெட் எடுத்துருவாருங்க அப்படிங்கிற மாதிரி பிளேயர்லாம் இருப்பாங்க. சோ அந்த பிளேயர் 4 பிளேயர்ல சேம் அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பிளஸ் ஒரு 4 டீம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. இப்ப ஆல்ரவுண்டரை வச்சு மட்டும் 4 டீம் பிளஸ் பேட்டிங் அண்ட் பவுலர் 2 பேருமே இன்க்ளூட் பண்ணி ஒரு 4 டீம், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8 டீம் வந்து கிடைச்சிருது. இந்த 8 டீம் என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அந்த ஒரு டீம்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டனை மட்டும் மாத்தி போட்டு 8 டீமை மேக் பண்ணிருக்கோம். எந்த ஒரு பிளேயருமே சேஞ்சஸ் பண்ண கிடையாது. சோ அப்ப நமக்கு அது வந்து ஒரு 8 டீம் ஈஸியா வந்து கிடைச்சிருச்சு. சோ பேலன்ஸ் ஒரு 8 டீம் நான் மேக் பண்றேங்க அப்படின்னா, அந்த 8 டீம் எப்படி மேக் பண்ண போறீங்க அப்படின்னா, சோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டீம் மேக் பண்ணீங்க இல்லையா, ஒரு 11 பேர் கொண்ட டீம், அந்த 11 பேர் கொண்ட டீம்ல இருந்து கிட்டத்தட்ட 16ல இருந்து தான் 11 பேரை ட்ரை பண்ணிருக்கீங்க. இப்ப பேலன்ஸ் இருக்க அந்த 5 பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, இதுல இருந்து ஒரு பிளேயர் எடுக்கிறீங்க, 11ல இருந்து ஒரு பிளேயர் எடுத்தீங்கன்னா 10, இந்த 5ல இருந்து ஒரு பிளேயர் வந்து இன்க்ளூட் பண்ணி 11 பிளேயரா நீங்க மாத்தணும். அது எப்படி அப்படின்னா, இப்ப நான் வந்து 11 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை நீக்கிறேன் அப்படின்னா, அந்த என்ன பிளேயர் ஆல்ரவுண்டர் நீக்கிறேன் அப்படின்னா, அந்த பேலன்ஸ் ஒரு 5 பிளேயர் இருக்காங்க இல்லையா, இந்த 16 பிளேயர் இருந்து ஒரு 5 பிளேயர் இருக்காங்க இல்லையா, அந்த 5 பிளேயர்ல ஆல்ரவுண்டர்னு ஒருத்தர் இருக்கணும், பேட்டிங்கும் பண்ணுவாரு பவுலிங்கும் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு பிளேயர் இருந்தா மட்டும்தான் இந்த 11 பிளேயர் ஆல்ரவுண்டர் நீக்கிறதுக்கு அங்கிருந்து ஒரு பிளேயர் வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். அப்படிங்க அந்த பிளேயர்ஸ் இல்லைன்னா அந்த பிளேயர் நம்ம நீக்க கூடாது. பேட்டிங்ல இருந்து ஒரு பிளேயர் நீக்கிட்டு அவருக்கு ஈக்குவலான ஒரு பேட்ஸ்மேன் யார் இருக்காரோ அந்த பேட்ஸ்மேன் அதுல நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். பவுலர் இருந்து ஒருத்தர் நீக்கிறோம் அப்படின்னா பவுலர்ஸ் அதுல இருந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிடணும். சோ இப்படி நம்ம மாத்தி பிளே பண்ணும்போது அந்த 5 பிளேயருக்கு 5 டீம் நமக்கு வந்து கிடைச்சிருச்சா, ஆல்ரெடி ஒரு 8 டீம் ரெடி பண்ணி கேப்டன்ஸ் கடனும் மாத்தி ஒரு 8 டீம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து அந்த 5 பிளேயர்ஸுக்கு 5 பிளேயரை மாத்தி நம்ம ஒரு 5 டீம் ரெடி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ஒரு 13 வந்து ஒரு 14 டீம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 14 டீம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுல 8 டீமுக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கு அந்த 5 டீமுக்கு நம்ம கிடைச்சது இல்லையா, அந்த 5 டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா, சோ இதுல பிளேயர்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்கோம், எல்லாமே ட்ரை பண்ணிருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, என்னோட தனிப்பட்ட விஷயம் என்னன்னா, அந்த பிளேயர்ஸ் ஒருத்தர் இன்க்ளூட் உள்ள வந்திருக்காருல்ல, அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அவருக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் உங்களை இன்க்ளூட் பண்றோம். அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ஒன்னு ஆல்ரவுண்டரா இருக்கலாம், இல்ல பேட்டிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கலாம். என்ன ஒண்ணு ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் ஒஸ்டா இருந்திருக்கும், ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டா இருக்கும், பட் வெனுவும் நல்லா இருக்கும், பட் பெருசா அவங்க கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த பிளேயருக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப சிம்பிளாவே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு 15 டீம் மேக் பண்றதுக்கான வழியை வந்து சொல்லிட்டேன். அதுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். சோ இந்த மாதிரி ட்ரை பண்றாங்க, தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும்.
ஓகே, இப்போ டீட்டெயிலா எல்லாமே வந்து சொல்லிட்டேன். எப்படி வின் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும், டீம் எப்படி கிரியேட் பண்றது, பிளேயர்ஸ் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது, இன்ச் பை இன்ச் எல்லாம் டீட்டெயிலா வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்து கேட்டுருச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.